சென்னையில் இப்போ அடுத்த அகாடமிக் இயருக்கு மாணவ செல்வங்கள் சேர்க்கை மாநகராட்சி சார்பாக ஏற்பட்டு வருகிறது. கடந்த ஓரிரு மாதத்துக்கு முன்னவே பெருநகர் மாநகராட்சி ரிப்பன் மாளிகை வளாகத்தில் நானும் மதிப்புக்குரிய ஆணையர் அவர்களும் வரக்கூடிய அகாடமிக் இயரில் என்னென்ன பணிகள் என்னென்ன கட்டமைப்பு பணிகள் மாநகராட்சி பள்ளியில் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது, அதே போல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கிளாஸஸ் என்ன மாதிரிலாம் நடைபெறுறது, குழந்தைகள் எந்த அளவுக்கு படிப்பு திறனை மேம்படுத்த சென்னை பள்ளிகளில் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்றதை இஓ அவர்களும் மற்றும் டிசி எஜுகேஷன் அவர்கள் மூலியமாக 2 மாதத்துக்கு முன் தொடங்கி வைத்தோம். தொடர்ந்து ஒவ்வொரு பகுதிகளிலும் ஏஇஓஸ் அங்கே பகுதியில் இருக்கக்கூடிய மழலையர்களையும் மாணவ செல்வங்களையும் நம்முடைய சென்னை பள்ளியில் சேர்க்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதனை இன்றைக்கு ஆய்வினை மேற்கொண்டு வார்டு 21 பகுதிகளில் அங்கே புதிதாக அட்மிஷன் வரக்கூடிய மாணவ செல்வங்களுடன் கலந்துரையாடினோம். அதே போல் ஏற்கனவே இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு பள்ளியில் என்ன மாதிரி கட்டமைப்புகள் இருக்குது, புதுசாக என்ன வேணும் அப்படின்றத கேட்டு அறிந்தோம். அதனைத் தொடர்ந்து வார்டு 21 பகுதிகளில் புதிதாக கல்யாண மண்டபம் கம்யூனிட்டி ஹால் பணிகள் நடைபெற்று வருகிறது. அதேனும் ஆய்வினை மேற்கொண்டும் அந்த பகுதியின் மாமன்ற உறுப்பினர் அவர்கள் ஏடிஎம்கே கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எல்லோருக்கும் எல்லாம் என்ற ஆட்சியை நடத்தி வருகிறார்கள். அந்த வார்டில் மேம்படுத்தக்கூடிய இந்த பணிகளையும் ஆய்வினை மேற்கொண்டு இன்றைக்கு அதை தொடர்ந்து கடப்பாக்கம் பகுதியில் இந்த எக்கோ ஃப்ரெண்ட்லி பார்க்குன்னு புனரமைக்கும் பணிகள் நடைபெற்று இருக்கிறது. இதற்காக 58.33 கோடி மதிப்பீடு ஏடிபி நிதியிலிருந்து ஒதுக்கப்பட்டு அந்த பணிகள் மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. வட சென்னைக்கு இது ஒரு முத்தாய்ப்பான திட்டமாக இருக்கிறது. இன்றைக்கு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வட சென்னைக்கு என்று அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு வளர்ச்சி திட்டங்களும் வட சென்னையில் இருக்க வேண்டும் என்று தெரிவித்து வருகிறார்கள். இந்த பணிகள் முற்றிலுமாக முடிவிட்ட பிறகு கண்டிப்பாக சென்னையிலே நம்ம தமிழ்நாட்டிலேயே இது ஒரு முக்கியமான ஒரு திட்டமாக முடிவுக்கு வரும் அப்படின்றதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு மணலி பகுதிக்கு உட்பட்டு பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை ஆய்வினை மேற்கொண்டோம். இந்த மணலி பகுதியை பார்த்திங்கன்னா கடந்த 2011ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சியோடு இணைக்கப்பட்ட பகுதி மணலி, திருவொற்றியூர், மாதாவரம், சோழிங்கநல்லூர், பெருங்குடி இந்த மாதிரி பகுதி. ஆனால் கடந்த அதிமுக ஆட்சியில் இந்த மாதிரி பகுதிகளில் எந்த ஒரு வளர்ச்சி திட்டங்களும் எந்த ஒரு வளர்ச்சி பணிகளும் மேற்கொள்ள முடியாத ஒரு சூழல் இருந்தது. மாநகராட்சியோடு இணைக்கப்பட்டிருந்தாலும் மாநகராட்சி சார்பாக எந்த ஒரு வகைப்பாடு மாற்றங்களோ பேப்பர் ஒர்க்ஸோ எதுவுமே கம்ப்ளீட் ஆகாத ஒரு சூழல் இருந்தது. இன்றைக்கு அது முற்றிலுமாக மாற்றி இந்த பகுதிகளிலும் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். கண்டிப்பாக வார்டோட வளர்ச்சிகள் நிறுத்தப்படாது. ஏன்னா இன்றைக்கு அதிகாரிகள் மூலியமாக அந்த பணிகள் இருக்கும். அதே போல் மண்டல குழு தலைவர்கள்னு இருக்கிறாங்க. மண்டல குழு தலைவர் மூலயமா ஒவ்வொரு வார்டு கமிட்டி மாதம் நடக்கிறது. அனைத்து வார்டுகளுக்குமே பரவலாக தான் பணிகள் நடத்தப்படும். இல்லை, அது ஜியோ இஷ்யூ பண்ணியிருக்காங்க. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அது குறித்து தொடர்ந்து நடவடிக்கை எடுப்பார்கள். இப்போதைக்கு அது நடைமுறைக்கு வராது. அடுத்த லோக்கல் பாடி எலெக்ஷனுக்கு வேணால் நடைமுறைக்கு வரலாம். அது அமைச்சர் அவர்கள் முடிவெடுப்பார். நம்மளுக்கு லாங் டேர்ம் பெனிஃபிட் வேணும்னா குறுகிய கால சிரமங்களை நம்ம தவிர்க்க தான் வேணும். இப்போ பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் நடக்குது. இப்போ கோர் சிட்டியில் பார்த்திங்கன்னா மெட்ரோ துறை சிஎம்ஆர்எல் பணிகள் நடைபெற்று வருகிறது. அது நம்மளுக்கு அடுத்து ஒரு 40-50 காலங்களுக்கு ஆண்டுகளுக்கு அது நம்மளுக்கு வளர்ச்சி திட்டமாக தான் இருக்கிறது. அதனால கொஞ்சம் சிரமங்கள் தவிர்க்கணும். பணிகள் நடைபெறதுனால தான் கண்டுக்கிறது இல்லை. நீங்கள் அப்படி தெரிவிக்கிறது தவறான வகையை நீங்கள் தெரிவிக்கிறதே ஃபஸ்ட்டு. கண்டிப்பாக அதிகாரிகள் தொடர்ந்து ஃபீல்டில் தான் இருக்கிறாங்க. ஆணையர் அவர்களும் டெய்லி ஒரு நிமிஷம் நான் பதில் சொல்லிடுறேன். ஆணையர் அவர்களும் தொடர்ந்து ஆய்வு மேற்கொள்கிறாங்க. துணை ஆணையர்களும் அவர்களோட தரப்பில் ஆய்வு மேற்கொண்டுறாங்க. எல்லாருமே பணியில் ஈடுபடுறாங்க. நீங்கள் தெரிவிக்கிற பகுதி என்னென்று கண்டறிந்து இந்த ஒரு வாரத்துக்குள்ள அந்த பணிகள் நிறைவேறப்படும் தெரிவிக்கிறேன். சடையன்குப்பம் பர்மா காலனி புழல் சர்ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம காலையில் இன்னைக்கு ஆய்வு மேற்கொண்டது கூட இந்த மணலி ஏரி பார்த்தோம். இந்த மணலி, மாதாவரம் பகுதி இது எல்லாமே புழல் சர்ப்ளஸ் வாட்டர்னால தான் அதிகமாக இந்த மழைக்காலங்கள் பாதிக்கப்பட்டது. WRD துறை சார்பாகவும் அந்த பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மாநகராட்சி சார்பாக மீண்டும் ஒரு முறை அவங்களுக்கு நாங்கள் இந்த மாதிரி பணிகள் தேவை இருக்கின்றத குறிப்பிட்டோம். மழைநீர் வடிகால் பணிகள் நம்ம கோர் சிட்டியில் நீங்கள் தெரிவித்த போல் முடிஞ்சிருக்கு. சிறு பணிகள் மாமன்ற உறுப்பினர் கோரிக்கை ஏற்பா போல் நடைபெற்று வருகிறது. இந்த பகுதிகளில் கொசுசலியார் பணிகள் நடக்கிறது. அதோட சவுத்தில் KFW பணிகள் நடைபெறுகிறது. அந்த பணிகளும் விரைவாக முடிக்கப்படும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.